ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள் கைஸ். உங்ககிட்டேருந்து ஒரு 5 minutes கிடைக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியா பைட் ரவி. ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியும், இப்போ ஃப்ராங்க்லின் பதிலாக ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் என்ன கேரக்டர்? ஒரு ஆர்மர் போட்ட கேரக்டராக இருக்குது. என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு நேற்று பார்த்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்கமிங் அப்டேட்டு இன்னொரு 2 வாரத்தில் அப்படி வரப்போகிற அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துருந்தவங்க ஓகே, பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அயன்மேன் கேரக்டர் வந்துடுச்சு. ஏடா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்குன்னு வரும்னு சொன்னேன், இப்போ உடனே வந்திருக்குன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வர வேண்டியது. என்னன்னாக்கா ஜிஎல்பியில் வந்துருக்குது கைஸ். பவர்ஸ் எதுவும் அவனுங்க மற்ற யூடியூபர்ஸ் சொன்ன மாதிரி பவர்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக ஒரு கேரக்டர். ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு வர்றது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஸோ ஓகே, டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெடி 3, 2, 1 அண்ட் கோ. ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க முன்னாடி. இப்போ நம்ம அந்த கேரக்டரை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? இது என்ன தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காரு, அங்கே நிற்கிற பைக்ஸ் எல்லாம் நம்ம நேற்று போட்ட வீடியோவோட அந்த கார்ஸ் தான். அதை சேவ் பண்ணது கேமை ரெஃப்ரெஷ் பண்ணி 1 நாள் ஆகுது. அதாவது எனக்கு கேம் விட்டு வெளியே போயிட்டு, அதாவது ஹோம் ஸ்க்ரீன் நம்ம ஃபோன் ஹோம் ஸ்க்ரீன் விட்டு 1 நாள் கழிச்சு அந்த இடம் அப்படியே வச்ச கார் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் முதல்ல வெளியே போயிடுறேன் வீட்டை விட்டு. கொர்ரு இன்ஜின் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ அந்த காருன்ற பாருங்க, நம்ம அயன்மேனை எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றதுக்கான வழியை சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கு நான் செய்ய போகிறதுல நீங்கள் தான் செய்யணும். இந்த வீடியோ நம்ம தான் தமிழில் ஃபஸ்ட்டு போடுற ஒரே ஆள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போடுற ஒரே ஆள் நம்ம தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 வியூஸ் எதிர்பார்க்குறேன் கைஸ். ஜஸ்ட்டு 1000 வியூஸ் தான் எதிர்பார்க்குறேன். ஒரு 20 லைக்ஸ் கைஸ். 20 லைக்கும் 1000 வியூஸும் இது கொடுத்தீங்கன்னா போதும் எனக்கு. ஓகேங்களா? இதுக்கு அந்த அயன்மேனுக்கான லிங்க்கு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னு புரிஞ்சு இதுதான் டாஸ்க் உங்களுக்கு. 1000 வியூஸு, அதுக்கப்புறம் 20 லைக்ஸ். இதை மட்டும் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு ஒரு 1000 வியூஸ் வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் டாஸ்க்கு. இப்போதைக்கு இந்த வீடியோக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு நான் இது ஒரு இது கோட் பண்ணுறவங்கக்கிட்ட. ஓகேங்களா? ஒரு 1000 வியூஸும் இது மட்டும் 20 லைக்ஸும் மட்டும் கோட் பண்ணுறேன். இது மட்டும் ஒரு கிஃப்டாக எனக்கு கொடுங்க. நான் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கிஃப்டாக கொடுக்குறேன், எனக்கு ஒரு கிஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இது கிஃப்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அதில் ஒரே சின்ன டாஸ்க்கு, அது டாஸ்க் இல்லை, இதுதான் டாஸ்க்கு. ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே இல்லாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அதான் உங்களுக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கெலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஸோ அவங்களாம் இப்போ லிங்க் எடுத்து போட்டு விளையாடி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இந்த 2 ஆசை மட்டும் நிறைவேற்றுவீங்க. ஒன்று 1000 வியூஸு, அது கூட சேர்ந்து 20 லைக்ஸு. அண்ட் தென் இது எல்லாருக்கும் அதிகமாக வியூஸ் போச்சுன்னா யூடியூப்காரன் எல்லாருக்கும் அது என்ன ரெஃபர் பண்ணி விடுவான். ஸோ அவங்களும் எடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் பண்ணுங்க. ஓகே? ஸோ இப்போ அதை எப்படி திரும்ப எடுத்துகிட்டு வரணும்? ஸோ முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே? நான் சொன்னது முதல்ல சப்பட்டு செஞ்சுருங்க. பார்க்கலாம். ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நம்பர் 5, 4, 3, 2 and 1. ஓகே, பார்க்கலாமா? உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் உங்களை மிஞ்சி என்ன இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆர்ஜிஎஸ்மெண்ட்டில் போய்ட்டு லோடு கொடுத்துட்டு வரேன். டவுன்லோட்ஸ் வந்துச்சு. இப்போது அயன் பாய் ஜிஎல்பினிக்கா இதை தான் தட்டணும் கைஸ். இது தட்டிட்டா இந்த ஆர்ஜிஎஸ் மெனு லோடுன்னு வருமா?
இப்போ நம்ம சைடில் அப்படி தள்ளி விட்டால் போதும். ரெஃப்ரெஷ் பண்ணால் அயன்மேன் கேரக்டர் வந்தாச்சு. எப்படி இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ்னாக்கா பவர் இருக்குன்னானுங்க. ஆனால் பவர் தான் இல்லை கைஸ். இதை ஷூட்டிங் பவர் வருமானானுங்க, அதெல்லாம் வரும்னானுங்க. ஒரு கண்ட்ராவையும் இல்லை. இந்த பாருங்க, பஞ்ச் பண்ணால் பவர் வரும்னானுங்க, வரவே இல்லை. பார்த்தீங்களா, பொய்யா சொல்கிறானுங்க கைஸ். என்ன பண்ணுறது, ஏமாறத்துக்கு ஆள் இருந்தால் ஏமாத்திரம் அதிகமாக இருக்கணுங்க. பார்த்தீங்களா, பவரே இல்லை. சரி இருங்க, ஏதாவது பிளாஸ்டிங் இது அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்னும் ஒரு அடிக்கு அக்கா சுருண்டு பார்த்துட்டாங்க. ஓ மை காட். ஸோ அவ்வளோதான் வயசு. இப்போ அயன்மேன் கேரக்டர் நம்ம ட்ரோன் வியூவில் பார்க்கலாம். இதுக்கு நான் லிங்க் எப்படி கொடுப்பேன்னு சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அயன்மேன் எப்படி இருக்காரு, வாவ் நல்லா தான் இருக்கார் கைஸ். அயன்மேனுக்கு இந்த ஹார்ட் சைடில் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் தெரியுங்களா, அதில் ஒரு ஆரா மாதிரி சம்திங் இன்னும் ஒரு இருக்கும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இதில். ஓகேங்களா, அது இருந்தால் தான் இவரால் வாழவே முடியும். இந்த பூஸ்டர்ஸ்லாம் அது மூலியமாக தான் பறக்கும். ஆனால் நம்ம அயன்மேனால், இந்தியன் பை டிரைவிங்கில் இருக்கிற அயன்மேனால் பறக்கவும் முடியாது. அவரோட சூட்டில் வந்து மிசைல்ஸ் இருக்கும். அந்த மிசைல்ஸு நம்ம அயன்மேன் கிட்டே கிடையாது, இந்த அயன்மேன் கிட்டே. ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஃபுல்லாக ஆர்ம்டு. ஸோ இது ஒன்று அப்படியே இல்லை, அப்படியே பார்க்க அப்படியே கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த கால் தொடையாண்ட தெரியுதுங்களா, அந்த அயன்மேனோட இது அயன்மேன் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சூட்டெல்லாம் எப்படி லாக் ஆகும்போது அந்த கியர் செட்டப்லாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம அயன்மேன். ஓகேங்களா, ஸோ அப்படியே இது நார்மலாக இருந்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி 1000 வியூஸும் அண்ட் தென் 20 லைக்ஸும் கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி ஏதாவது மற்றவங்களுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அயன்மேனோட லிங்க்கு கரெக்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கன்ஃபார்மாக இருக்கும். இது என்னோடய வாக்கு. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராமிஸ். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then see you, bye guys, bye.